நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க இதுவரை நமது வேலை விளையாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் அந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிருங்க. தக்ஷின் பாரத் கடந்த 6 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு தக்ஷின் பாரத் அப்ளிகேஷன் வந்தது. நிறைய பேர் ஃபில் பண்ணீங்க. அதில் நிறைய பேருக்கு வந்து வேலை கிடைச்சி போயிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ தக்ஷின் பாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டீன் செல்ல இருந்து கால் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் உங்கள்கிட்ட வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ண சொன்னேன். அதை பார்த்து நிறைய பேருக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணேன். சரிங்களா? ஏன் உங்களை வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ண சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் வந்து போய் அட்டென்ட் பண்ண முடியாது. ரொம்ப பேர் சிரமத்தில் இருப்பீங்க. உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறக்காண்டி தான் ஒவ்வொரு நபருக்கும் தனிப்பட்ட முறையில் நான் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணேன். பாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணும்னா, சென்னைக்கு வந்து 8 போஸ்டிங் இருக்குது. மல்டி டாஸ்கிங் எம்ப்ளாயி, சரிங்களா? எம்டினா அதுக்கு வந்து ஒரு 8 போஸ்டிங்கு, ஆவடியில் ஒரு 7 போஸ்டிங்கு, விழுப்புரத்தில் 4 போஸ்டிங்கு, மொத்தம் 19 போஸ்டிங் வந்து இருக்குது. அப்போ நீங்கள் அப்ளிகேஷன் பார்த்த போஸ்ட் ஆப்பில் எம்டின்னு போட்டிங்கன்னா சென்னைன்னு போடுங்க, ஆவடினா ப்ராக்கெட்டில் ஆவடின்னு போட்டுருங்க, விழுப்புரம் அப்படின்னா விழுப்புரம்னு போட்டுருங்க. செக்யூரிட்டிக்கு வந்து சென்னையில் 1, ஆவடியில் 2, விழுப்புரத்தில் 4, திருவண்ணாமலையில் 1 போஸ்டிங் வந்து இருக்குது. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் வந்து சென்னையில் 1, விழுப்புரத்தில் 1, யூஆர்சி ஹெட் குவார்ட்டர்ஸ் அந்த ஏரியாவில் வந்து 1 போஸ்டிங் வந்து இருக்குது. டிரைவர் வந்து சென்னையில் 2 மட்டும் தான் இருக்குது. டோட்டலாக 32 போஸ்டிங் வந்து இருக்குது. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் இதை பார்த்துட்டு எந்த இடத்துக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த இடத்துல ப்ராக்கெட் போட்டு சென்னைனா சென்னை, ஆவடி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடணும். திருவண்ணாமலைனா திருவண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணி காமிச்சிடணும். தக்ஷின் பாரத்லேருந்தே நம்ம வந்து கேட்டுட்டோம், சர்வீஸ்மேன் மட்டும்தான் அப்ளை பண்ணணுமா இல்லை மற்றவங்களும் அப்ளை பண்ணணுமான்னு கேட்கும்போது anyone can apply, but first priority to ex-servicemen and their dependents அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்து சைடில் உங்கள் ஃபோட்டோ ஓட்டிக்கிங்க. இந்த போஸ்ட் அப்ளைடு ஃபாரில் ஹவுஸ் கீப்பிங்னா ஹவுஸ் கீப்பிங் போட்டு அது எந்த ஊரில் போஸ்டிங் இருந்துச்சுன்னு இப்போ முதல்ல காமிச்சேன்ல, அதை இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிடணும். இப்போ எம்டிஇ சென்னைக்கு போடுறீங்கன்னா சென்னை அப்படின்னு போட்டுடணும், விழுப்புரம் அப்படின்னா விழுப்புரம், செக்யூரிட்டி அப்படின்னா திருவண்ணாமலை அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த இடத்துலாம் கோடு போட்டுங்க. இது வந்து நான் ரெட் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியணுங்கிறக்காண்டி. ஆனால் நீங்கள் ப்ளூ பாயிண்ட் பெனில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ 1வது ஆப்ஷனில் நேம் வந்து உங்கள் பேரை போட்டுங்க, அந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் நீங்கள் வந்து அழிச்சிருங்க. மற்றபடி இந்த கோடு போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, சரிங்களா? டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக எழுதிருங்க, உங்கள் வயசை கரெக்டாக எழுதிருங்க, உங்கள் போஸ்டல் அட்ரஸை கரெக்டாக எழுதி பின்கோடு நம்பரு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி போட்டுருங்க. நீங்கள் படித்த டீட்டெயில்ஸை இந்த மாதிரி கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. மற்ற இடத்துலாம் கீழே வந்து இந்த மாதிரி கோடை வந்து போட்டுருங்க. இந்த மாதிரி எல்லாமே இடத்துலையும் கோடு போட்டுருங்க. இந்த டிக்ளரேஷன் ஆப்ஷனில் மேலே உங்கள் கையெழுத்து, கீழே வந்து உங்களோட கேபிட்டல் லெட்டரில் பேரை போட்டு பிளேஸ் எந்த ஊரோ நீங்கள் அனுப்புகிற டேட்டு. இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கலாம், கொடுக்காமையும் இருக்கலாம். சரிங்களா? உங்களுடைய விருப்பம். வாங்கி கொடுக்கலாம், இல்லைனா கொடுக்காமையும் நீங்கள் இருக்கலாம். கண்டிப்பு அப்படிங்கிறது கிடையாது. கேட்டாச்சு, கண்டிப்பாக கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதோட உங்கள் 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிகிரி மார்க் ஷீட்டு, ஜாதி சான்றிதழ், ஆதார் கார்டு ஜெராக்ஸ், இது எல்லாமே ஜெராக்ஸ் எல்லாம் வச்சு அந்த ஜெராக்ஸில் ஒவ்வொரு இதுலேயும் கையெழுத்து போடணும். கீழே சைன் போட்டு இதோட பின் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட பின்னாடி வச்சு பின் பண்ணி இதை மடக்கி ஒரு எம்டி கவர் ஒன்று வாங்கி அதில் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் ஃபார் போஸ்ட் ஆஃப் செக்யூரிட்டி ப்ராக்கெட்டில் திருவண்ணாமலை, இல்லைனா எம்டிஇ விழுப்புரம், சென்னை, ஆவடி அப்படிங்கிற மென்ஷன் பண்ணிட்டு ஸ்பீட் போஸ்ட்னு எழுதி ஃப்ரம் வந்து உங்களோட அட்ரஸ்ஸு டு வந்து கேண்டீன்சல் ஹெட் குவார்ட்டர் தக்ஷின் பாரத் ஏரியா, ஐஸ்லேண்ட் கிரவுண்டு, 6,09,000 அப்படின்னு. தயவுசெய்து எப்பயுமே நல்லா கேட்டுக்குங்க, படித்த முட்டாளாக இருக்காதீங்க. நிறைய பேர் படித்த முட்டாளாக தான் இருக்கீங்க. இந்த கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் நீங்கள் எப்பயுமே போஸ்டரில் தான் சென்ட் பண்ணணும், கொரியரில் சென்ட் பண்ணக்கூடாது. பல முறை சொல்லியாச்சு, சரிங்களா? என்ன கவனத்தில் இருக்கீங்கன்னு தெரியல. என்னைக்குனாலும் கவர்மெண்ட்டுக்கு அப்ளிகேஷன் போடுறீங்க அப்படின்னா அது கொரியரில் போடக்கூடாது. என்ன செய்யணும்? ஸ்பீடு போஸ்ட்டில் தபால் துறை மூலமாக தான் அனுப்பணும். சரிங்களா? ஒரு பொண்ணு வந்து எனக்கு ஒரு நாள் கால் பண்ணி, சார் கொரியர் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறாங்க, நான் கொரியரில் அனுப்பிவிட்டேன், அது எந்த ஏரியான்னு தெரியல, ஃபோன் நம்பர் கொடுங்க. அங்கே பல முறை சொல்லியாச்சு, கவனமாக ஃபில் பண்ணுங்க. எப்பயுமே தபால் மூலமாக தான் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து அனுப்பணும். இவ்வளோதான். இது ஷார்ட்டாக சொல்லியாச்சு. நீ கமெண்ட் போட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தேன்னு அதுலலாம் உன்னை ஓயாத்துக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணி மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் நம்பரை பிளாக் பண்ணி விட்டுருவேன். நன்றி, வணக்கம்.